வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் புனித மரியாவின் தாயும் தந்தையுமான புனித ஜுவாங்கிம் மற்றும் புனித ஆனாவின் நினைவு தினம். இறைவனது சொந்த மகளை உலகிற்கு தரும் இந்த புனித தம்பதிகள் நமக்கு ஒரு விசேஷமான அழைப்பை அளிக்கிறார்கள். நம் குடும்ப வாழ்க்கையை இறைவனுடைய திருவிழத்துக்கு ஏற்று வாழ வேண்டும் என்று. இன்றைய வாசகங்கள் நாம் கடவுளோடு செய்துள்ள உடன்படிக்கையை நமக்கு நினைவூட்டுகின்றன. அது வெறும் வார்த்தைகளால் செய்யப்பட்ட உடன்படிக்கை அல்ல, இரத்தத்தால் உறுதிப்படுத்தப்பட்ட உறவாகும். இயேசு தனது இரத்தத்தினால் நம்மை மீட்டார், நமக்காக தன்னை தாழ்த்தினார். நற்செய்தியில் அவர் கூறுகின்றார், அறுவடை வரை இரண்டும் வளர வேண்டும் என்று. இந்த இறைவார்த்தை நம்முடைய வாழ்வையும் சமூகத்தையும் பற்றிய உண்மை. நன்மையும் தீமையும் ஒன்றாக வளர்கின்றன. ஆனால் இறைவன் உங்களை காண்கின்றார். உங்களின் முயற்சியும் விசுவாசமும் உங்களின் புனிதமான உழைப்பும் அவரது பார்வையில் வீண் போகாது. அறுவடை நாளில் அவர் உங்களை தனியாக அழைத்து ஆசீர்வதிப்பார் என்று. வாருங்கள், இன்றைய திருப்பலி வாசகங்களை கவனமுடன் கேட்போம். பொது காலம் 16ஆம் வாரம் சனிக்கிழமை. முதல் வாசகம். ஆண்டவர் உங்களோடு செய்துள்ள உடன்படிக்கையின் இரத்தம் இதோ. விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். 24ஆம் அதிகாரம் 3 முதல் 8 வரை உள்ள இறை வார்த்தைகள். அந்நாட்களில் மோசே மக்களிடம் வந்து ஆண்டவர் சொன்ன அனைத்து வார்த்தைகளையும் விதிமுறைகளையும் அறிவித்தார். மக்கள் அனைவரும் ஒரே குரலாக ஆண்டவர் கூறிய வார்த்தைகள் அனைத்தையும் நாங்கள் செயல்படுத்துவோம் என்று விடையளித்தனர். மோசே ஆண்டவரின் வாக்குகள் அனைத்தையும் எழுதி வைத்தார். அதிகாலையில் அவர் எழுந்து மலையடி வாரத்தில் ஒரு பலிபீடத்தையும் இஸ்ரவேலின் 12 குலங்களுக்காக 12 தூண்களையும் எழுப்பினார். அவர் இஸ்ரவேல் மக்களின் இளைஞர்களை அனுப்பி வைக்க அவர்களும் ஆண்டவருக்கு எரி பலிகள் செலுத்தினர். மாடுகளை நல்லுறவு பலிகளாகவும் ஆண்டவருக்கு பலியிட்டனர். மோசே இரத்தத்தில் ஒரு பாதியை எடுத்து கலங்களில் விட்டு வைத்தார். மறு பாதியை பலிபீடத்தின் மேல் தெளித்தார். அவர் உடன்படிக்கையின் ஏட்டை எடுத்து மக்கள் காதுகளில் கேட்கும்படி வாசித்தார். அவர்கள் ஆண்டவர் கூறிய அனைத்தையும் நாங்கள் செயல்படுத்தி கீழ்ப்படிந்திருப்போம் என்றனர். அப்போது மோசே இரத்தத்தை எடுத்து மக்கள் மேல் தெளித்து, இவ்வனைத்து வார்த்தைக்கும் இணங்க ஆண்டவர் உங்களோடு செய்துள்ள உடன்படிக்கையின் இரத்தம் இதோ என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள், கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள். தெய்வங்களுக்கெல்லாம் இறைவனாம் ஆண்டவர் பேசினார். கதிரவன் எழும் முனை நின்று மறையும் முனை வரை பரந்துள்ள உலகை தீர்ப்பு பெற அழைத்தார். எழிலின் நிறைவாம் சியோனில் நின்று ஒளி வீசி மிளிர்கின்றார் கடவுள். பல்லவி. கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள், கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள். பலியிட்டு என்னோடு உடன்படிக்கை செய்து கொண்ட என் அடியார்களை என் முன் ஒன்று கூட்டுங்கள். வான்வெளி அவரது நீதியை எடுத்தியம்பும். ஏனெனில் கடவுள் தாமே நீதிபதியாய் வருகின்றார். பல்லவி. கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள், கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள். கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள். உன்னதற்கு உங்கள் நேர்ச்சைகளை நிறைவேற்றுங்கள். துன்ப வேளையில் என்னை கூப்பிடுங்கள், உங்களை காத்திடுவேன். அப்போது நீங்கள் என்னை மேன்மைப்படுத்துவீர்கள். பல்லவி. கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள்,
கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள். நற்செய்தி வாசகம். அறுவடை வரை இரண்டையும் வளர விடுங்கள். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். 13ஆம் அதிகாரம் 24 முதல் 30 வரை உள்ள இறை வார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு எடுத்துரைத்த வேறு ஓர் உவமை. விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஒருவர் தம் வயலில் நல்ல விதைகளை விதைத்தார். அவருடைய ஆட்கள் தூங்கும்போது அவருடைய பகைவன் வந்து கோதுமைகளுக்கு இடையே களைகளை விதைத்துவிட்டு போய்விட்டான். பயிர் வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டன. நிலக்கிழாருடைய பணியாளர்கள் அவரிடம் வந்து, ஐயா, நீர் உமது வயலில் நல்ல விதைகளை அல்லவா விதைத்தீர், அதில் களைகள் காணப்படுவது எப்படி என்று கேட்டார்கள். அதற்கு அவர், இது பகைவனுடைய வேலை என்றார். உடனே பணியாளர்கள் அவரிடம், நாங்கள் போய் அவற்றை பறித்து கொண்டு வரலாமா, உம் விருப்பம் என்ன என்று கேட்டார்கள். அவர், வேண்டாம், களைகளை பறிக்கும் போது அவற்றோடு சேர்த்து கோதுமையையும் நீங்கள் பிடுங்கிவிடக் கூடும். அறுவடை வரை இரண்டையும் வளர விடுங்கள். அறுவடை நேரத்தில் அறுவடை செய்வோரிடம் முதலில் களைகளை பறித்து கொண்டு வந்து எரிப்பதற்கென கட்டுகளாக கட்டுங்கள். கோதுமையையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்று கூறுவேன் என்றார். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவின் ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும். ஆமீன்.